பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான்களுடைய பாதை சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எத்தனை மேன்மையான பாதை இது! இத்தகைய பாதையில் நடப்போர் நிச்சயம் இடறி விழுவதே இல்லை. காரணம், அது அத்தனை தெளிவும் பிரகாசமாய் காணப்படுவதாக சாலமோன் குறிப்பிட்டு எழுதுகிறான். ஏன் இந்த பாதைக்கு இத்தனை விசேஷம்? ஏனெனில் இவர்கள் உலகத்தாரை போல் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறார்கள். தாங்கள் போகின்ற வழியை நீதிமான்கள் அறியாதவர்கள் போல் காணப்பட்டாலும் அவர்கள் விசுவாசம் அந்த பாதைக்கு பிரகாசத்தையும் ஆண்டவருடைய வசனம் அந்த வழிக்கு தீபமுமாய் இருக்கின்றது. யோபு தன் வாழ்க்கையை சுற்றிலும் இருளடைந்தது போல் காணப்பட்டாலும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் என்று குறிப்பிட்டு கூறுகிறார். கர்த்தர் நீதிமான்களின் பாதையை அறிந்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் பாதையை அறிவிக்கிறார். இப்படி இருக்க அந்த பாதை எவ்வாறு இருளடையும்? ஆகவே கர்த்தர் எங்கே அழைத்து செல்லுகிறார் என்பதை அறியாத சூழ்நிலையிலும் அவரை உத்தமமாய் பின்பற்றி பொறுமையோடு நாம் கடந்து செல்வோம் எனில் அங்கேதான் நம் விசுவாசம் வெளியரங்கமாகும். அதன் பலன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே இருக்கும். ஆம், உன் பாதை இருளடைந்தது இல்லை என்றால் உன் வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் நிச்சயம் இருக்கும். God bless you abundantly.